அடுத்தது ஐந்தாவது அம்சம் என்ன அப்படின்னு சொன்னால், இந்த இஅ்திகாஃப் பள்ளியில் நம்ம இருக்கக்கூடிய அந்த இஅ்திகாஃபை பொறுத்த வரைக்கும் பெண்கள் இஅ்திகாஃப் இருக்கலாமா? பெண்கள் வந்து அந்த ஆண்கள் இஅ்திகாஃப் இருப்பதை போல் பெண்கள் இஅ்திகாஃப் இருக்கலாமாடா? தாராளமாக என்ன செய்யலாம், பெண்கள் இஅ்திகாஃப் இருக்கலாம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மனைவிமார்களில் ஸைனப் பின்த் ஜஹ்ஷ், ஹம்னா பின்த் ஜஹ்ஷ் இப்படி போன்ற மனைவிமார்கள் வந்து அவங்களுக்கு வந்து இஸ்திஹாலா இருக்குது. இஸ்திஹாலான்னு சொன்னால் மேலதிக உதிரப்போக்கு. மாதாவிடாய் நின்ற பின்னாலும் கூட அவங்களுக்கு மேலதிகமாக உதிரப்போக்கு வளமையாக என்ன செய்யும், வந்து கண்டிருக்கும். அப்படி இருந்தும் கூட அவர்கள் என்ன இஅ்திகாஃப் இருந்திருக்கிறார்கள். சில பொழுதுகள் அதீத உதிரப்போக்கின் காரணமாக அது கீழே வடிந்து விடலாம் என்பதற்காக ஒரு தட்டு வச்சுக்கிட்டு கூட என்ன செஞ்சாங்க, அவங்க அங்கே பள்ளியில் இருந்து தொழுதிருக்கிறார்கள் என்று பெண்கள் பதிலிருந்து வருது. அப்படின்னா என்ன, ரசூலுல்லாஹ் அதை என்ன செய்யலை, தடுக்கவில்லை. பெண்களுக்கென தனியான அதுக்கான ஏற்பாடு இருந்தால், பெண்களுக்கென தனியான அதுக்கான ஏற்பாடு இருந்தால் அதுக்காக பெண்களுக்கு இடம் ஒதுக்கப்பட்டு அவங்களுக்கு ஒரு பொருத்தமான ஒரு கூடாரங்கள் இருந்து. இப்போ ரசூலுல்லாஹ் காலத்தில் வந்து பள்ளிகளில் பெண்கள் தொழுவாங்க. அப்போ தொழுகிறதுன்றது அவங்க பின் சஃபில் தான் என்ன செய்வாங்க, தொழுவாங்க. அதுக்கேற்ற மாதிரி அந்த பின்னால் அவங்களுக்கு தங்குறதுக்கான அந்த இடங்கள்லாம் இருந்துச்சு. ஏன்னா நான் ஏற்கனவே உங்கள்கிட்ட சொல்லிக்கிறேன், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து பைத்துல் மக்திஸை நோக்கி என்ன செஞ்சாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தொழுதாங்க, பைத்துல் மக்திஸை நோக்கி தொழுதாங்க. இப்போ அதாவது அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பைத்துல் மக்திஸை நோக்கி தொழுகிறாங்க அப்படின்னு சொன்னால், பள்ளி வந்து உதாரணமாக இந்த பக்கம் பைத்துல் மக்திஸ் அப்படின்னு வைங்க, இந்த பக்கம் பைத்துல் மக்திஸ் அப்படின்னு நம்ம வச்சுக்கணும்னு சொன்னால், இப்போ நம்ம அதாவது நம்ம எந்த பக்கம் கிப்லா முன்னோக்கிறோம் அந்த பக்கம் தான் இங்கேயும் பைத்துல் மக்திஸ் வரும். ஏன்னா ஓமாண்டு இது நம்ம என்ன மக்கா முன்னோக்கினா கொஞ்சம் அப்படி திருப்பினா நேராக அதுக்கு அங்கே தான் நம்ம இப்படி தொழுகிறோம்னா கொஞ்சம் இங்கே என்ன அதுதான் என்ன அதை பைத்துல் மக்திஸை நோக்கிய பயணம். அப்போ இது இங்கே வச்சு சரி வராது. நீங்கள் அந்த அதாவது மதீனாலேருந்து எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால், மதீனாவில் எடுத்து பார்த்தீங்கன்னா இது வந்து மக்கா, இது மதீனான்னு வைங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பக்கம் நோக்கி தொழு விட்டிக்கிறாங்க. அப்போ இந்த இடத்துல தான் கிப்லாலாம் இருந்திருக்கும், இந்த இடத்துல கிப்லாலாம் இருந்திருக்கும். இங்கே தான் அடைச்சிருந்தாங்க, இங்கே அடைச்சிருக்கல மேலுக்கு கூரை. அப்போ அதுக்கு பின்னால் என்ன செஞ்சிட்டாங்கன்னு சொன்னால், கிப்லா வந்து திசை திருப்பப்படுது, மாற்றப்படுது. அப்போ கிப்லா இந்த பக்கம் வருது. ரசூலுல்லாஹ் அந்த அடைச்ச இடத்த விட்டுட்டு அப்படியே இங்கே வந்து என்ன செய்கிறாங்க, தொழுகிறாங்க. இது எம்டி ஆகிடுது, இந்த இடம் அடைக்கப்படுது. இப்போ நம்ம போனால் இருக்கக்கூடிய அந்த பள்ளியில் நம்ம இந்த பக்கம் தான் பார்க்குறோம். ஆனால் முதல்ல நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும், மஸ்ஜித் நபவிக்குள்ளே போனால் ரசூலுல்லாஹ் தொழுது அந்த பக்கம்னு சொல்லி அங்கே உள்ள கிப்லா போய் பாருங்க, அங்கே கிப்லா இருந்துச்சு ஒரு காலம், அந்த பக்கம் கிப்லா இருந்திருக்கு. அப்போது இதில் வந்து சிலர் வந்து ரசூலுல்லாஹ் அங்கேயும் தொழுதுக்கிறான் இங்கேயும் தொழுதுக்கிறான்னு மஸ்ஜிதுல் கிப்லத்தில் வைத்து ரெண்டு திசைக்கும் தொழுதுட்டு வராங்க. அந்த பக்கம் திரும்பி தொழுகிறாங்க, இந்த பக்கம் திரும்பி தொழுட்டு வராங்க. பெரிய ஒரு பிதத்தான விஷயம், அது ஒரு காலத்தில் இருந்தது. அப்போ இந்த பகுதி எம்டி ஆயிடுமா, இந்த பகுதி தான் சுஃபா வாசிகளுக்கு பயன்படுத்தப்பட்டு ஜஹலு சுஃபா. அப்போ ஏண்டா அடைச்சிருக்குது கீழே இருக்குது, அது இஅ்திகாஃபுக்கு இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் என்ன செஞ்சது, பயன்படுத்தப்பட்டது. ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கே வந்து டென்ட் அடிச்சிருக்கிறதுக்கு என்ன ஆதாரம்டா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்கே இஅ்திகாஃப் இருந்திருப்பாங்கன்னு உங்களுக்கு பார்த்த உடனே சொல்லலாம். ஹதீஸை பார்த்த உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தலையை கொடுத்து என்ன செய்வாங்க, தலை வார சொல்லுவாங்கடா. நீங்கள் எங்கே ரசூலுல்லாஹ்வோட கபர் இருக்கிற அந்த இடம் பார்க்குறீங்களோ முன்னால் போயிடல, மிம்பருக்கு நேர நம்ம அந்த மிம்பர் நம்ம தொழுகிறோம்னா அதுக்கு நேராக இப்போ இங்கே ஆயிஷா வீடுன்னா அன்றைக்கி ஒரு கதவு இந்த பக்கத்தால் கதவு விரிங்க, அங்கே தான் ரசூலுல்லாஹ் இஅ்திகாஃப் இருந்திக்கிறான். வீட்டோட கதவுக்கு வெளியே டென்ட் அடித்து பள்ளிக்குள்ளே என்ன செஞ்சுக்கிறான், இருந்திக்கிறான். அதனால தான் தலையை நீட்டி என்ன செய்கிறாங்க, அதில் போகிறாங்க. ஆனால் சில பொழுதுகளில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் டென்ட்டுக்கு வெளியே இருந்து தலைவாருவதற்கு கொடுத்திருந்தாலே தவிர, அப்படின்னா டென்ட் அங்கே செஞ்சிருக்கிறோம், அங்கே அடிக்கப்பட்டிருக்கணும். ஆனால் பெரும்பாலும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இஅ்திகாஃப் இருக்கிற இடம் அதுக்குள்ளே தான் என்ன செய்வாங்க, அந்த டென்ட்டுக்குள்ளே தான் இஅ்திகாஃப். பள்ளிக்குள்ளே டென்ட் ஒன்று வச்சுருந்தாங்க ரசூல் ஸல்லல்லாஹு, அதுக்குள்ளே தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சாங்க இஅ்திகாஃப் இருந்தார்கள் அப்படின்னு பார்க்குறோம். ஹிபாக்கள் பள்ளிக்குள்ளே அடிக்கப்பட்டுச்சு. இன்றைக்கு பள்ளிக்குள்ளே டென்ட்டில் எடுத்துகிட்டு போயிடாது சரியா. அன்றைக்கு அந்த ஹிபா அது டென்ட் என்ன, அவங்க தங்கணும் இருக்கணும், மண் தானே, அதுக்குள்ளே தங்கணும் இருக்கணும் மற்ற வேலையெல்லாம் செய்யணுன்றதுக்காக டென்ட் அடித்து விரிப்பொண்டு விரித்து அப்படி உட்காருவாங்கன்றதை நம்ம என்ன செய்கிறோம் பார்க்குறோம். அப்போது பெண்கள் அந்த பகுதியில் தான் என்ன செஞ்சாங்க, இஅ்திகாஃப் இருந்தால். அப்போ ஆண்களுக்கு வேறுதா இடம், பெண்களுக்கு வேறுவா இடம் இருந்துச்சு. ஆனால் ஏனைய பெண்கள் பள்ளியில் இஅ்திகாஃப் இருந்தாங்கிறதுக்கு நேரடி செய்தி இல்லை. ஆனால் ஒரு செய்தி வருது, ஒரு பெண்ணுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பள்ளியில் ஒரு கூடாரம் அடித்து கொடுத்தார்கள். ஒரு பெண்ணுக்கு கூடாரம் அடித்து கொடுத்தாங்க, அவங்க பள்ளியில் தான் என்ன செய்வாங்க, தங்குவாங்க அப்படின்ற ஒரு செய்தியும் வருது. இப்படி சில சம்பவங்கள் என்ன செய்யலாம், இருந்திருக்கலாம். அவங்களும் இஅ்திகாஃப் என்ன செய்யலாம், இருந்திருக்கலாம். அப்போ எனவே பெண்கள் தாராளமாக பள்ளியில் இஅ்திகாஃப் இருக்கலாம். சரி, அடுத்த பகுதி ஆறாவது விஷயம் வந்து இஅ்திகாஃப் இருக்கக்கூடியவர்கள் வீட்டில் இஅ்திகாஃப் இருக்கலாமா, பள்ளி எந்த இடங்களில் இஅ்திகாஃப் இருப்பது, எந்த இடங்களில் இஅ்திகாஃப் இருப்பது அப்படின்றதில் வந்து எல்லா இடத்துலையும் இஅ்திகாஃப் இருக்கலாம் அப்படி என்று சொல்கிறவங்க இருக்கிறாங்க. அது ஒரு பொருத்தமான நிலைப்பாடு இல்லை.
எல்லா இடத்துலையும் ஏத்துக்காஃப். ஒருத்தர் வண்டியில் போய் திட்டிக்கிறாரு, அவர் நான் ஏத்துக்காஃப் இருக்கிறேன். ஏத்துக்காஃபுக்கு ஒரு அர்த்தம் என்ன செஞ்சிடும், இல்லாமல் போயிடும். ஒரு பெண் வீட்டில் இருக்கிறா, வீட்டில் தான் ஏத்துக்காஃப் இருக்கிறாங்க, கிச்சன் வேலை செய்கிறாங்க, அது வேலை செய்கிறாங்க, போகிறாங்க வராங்க, இருக்கிற கதையெல்லாம் காய்க்கிறாங்க. ஆனால் என்ன தான் ஏத்துக்காஃப் இருக்கிறாங்களா? சரியா? அதெல்லாம் ஒரு ஏத்துக்காஃப் இல்லை. சில பொழுதுக்கெல்லாம் வீட்டில் முசல்லா தொழுகிறதுக்கு ஒரு இடம் ஒதுக்கிப்பாங்க, அதுக்குள்ளே என்ன செய்வாங்க, ஏத்துக்காஃப் இருப்பாங்க. இப்படி சில நடைமுறைகள் இருந்து தான் இருக்குது, இல்லாமலாம் இல்லை. ஆனால் மார்க்க ரீதியாக அதுக்கான எந்த ஆதாரங்களும் இல்லை. அல்லாஹு தஆலா குர்ஆனில் வலா துபாஷிருஹுன்ன வ அன்தும் ஆகிஃபூன ஃபில் மசாஜித், நீங்கள் மஸ்ஜிதுகள் பள்ளி வாயில்களில் ஏத்திகாஃப் இருக்கிற நிலையில் அப்படின்னா சொல்கிறான்ல. இந்த இடத்துல பள்ளி வாயில் அல்லாத இடங்களில் ஏத்திகாஃப் இருக்கின்ற சப்ஜெக்ட் அங்கே வராது, மாட்டு கருத்தில் வராது. பள்ளி வாயிலில் ஏத்திகாஃப் இருக்கின்ற நிலையில்ண்டா பள்ளி வாயிலில் மட்டும்தான் என்ன செய்யணும், ஏத்திகாஃப் இருக்க வேண்டும் என்று புரியுது. ஒரு சிலர் ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு போன்ற நபி தோழர்களோட சில செய்தியில் அவங்க 3 பள்ளியில் மட்டும்தான் ஏத்திகாஃப் இருக்கணும் அப்படி என்று சொன்னதாக ரசூலுல்லாஹ் சொன்னதாக ஒரு செய்தி சொல்கிறாங்க. என்னடா, லா இஅ்திகாஃப இல்லா ஃபில் மசாஜிதி ஸலாஸா, 3 பள்ளிகளில் தவிர ஏத்திகாஃப் கிடையாது. 3 பள்ளிகள் தவிர ஏத்திகாஃப் கிடையாது. 3 பள்ளியும் என்ன, மக்கா, மதீனா, பைத்துல் மக்திஸ். இந்த 3 பள்ளியில் தவிர ஏத்திகாஃப் கிடையாதுன்னு சொன்னதாக ஒரு செய்தி சொல்கிறாங்க. ஷேக் அல்பானி அந்த நிலைப்பாட்டில் தான் என்ன செஞ்சார் இருந்தார், ஏத்திகாஃப்னா அந்த 3 பள்ளி வேலை தான், இல்லைண்டா என்ன ஏத்திகாஃப் இல்லைன்னு சொல்கிறது. ஆனால் அல்லாஹு ஆலம் அந்த கருத்து தவறான ஒரு நிலைப்பாடு. காரணம், அல்லாஹு தஆலா குர்ஆனில் அன்தும் ஆகிஃபூன ஃபில் மசாஜித், நீங்கள் பள்ளிகளில் ஏத்திகாஃப் இருக்கிற நிலையில் அல்லாஹு தஆலா சொல்கிறார். அதை மிச்சம் தெளிவாகவே என்ன செய்து, பள்ளிகளில் அல்லாஹு தஆலா அந்த ஏத்திகாஃப் இருந்து கொண்டு இருக்கிறவங்க மதீனாவில் தான் ஏத்திகாஃப் இருந்தாங்க. அப்போ அந்த டைமில் மதீனா பள்ளி மட்டும் குறித்து மஸ்ஜித்னு சொல்லிக்கலாம். அல்லாஹு தஆலா மசாஜித் என்றான். அப்போ மசாஜித் என்ற டைமில் சஹாபாக்கள் அங்குள்ளவங்க மதீனாவுக்கு எல்லா பள்ளியும் தான் என்ன செய்வாங்க, விளங்குவாங்க. உதாரணமாக அல்லாஹு தஆலா என்னது, அதாவது வஅன்னல் மசாஜித லில்லாஹி ஃபலா ததுஉ மஅல்லாஹி அஹதா, பள்ளிகள் எல்லாம் அல்லாஹ்வுக்குரியன, அல்லாஹ்வோடு சேர்த்து யாரையும் அழைக்க வேண்டாம்டா. யாரும் 3 பள்ளி வாயில என்ன செய்கிறதில்ல, விளங்குறதில்ல. எல்லா பள்ளி வாயிலும் தான் என்ன செய்யும், விளங்கும். அதே மாதிரி தான் அல்லாஹ் இந்த இடத்துல பள்ளி வாயில்கின்றான். எனவே ஜும்மா பள்ளியோ அல்லது சாதாரண பள்ளிகளோ எந்த பள்ளியாக இருந்தாலும் ஏத்திகாஃப் என்ன செய்யலாம், இருக்கலாம். ஆனால் பள்ளியாக இருக்கணும், பள்ளியில் மட்டும்தான் ஏத்திகாஃப் இருக்கணும். முசல்லாக்களில் ஏத்திகாஃப் சரி வராது. முசல்லாக்கள்டா ஒரு ஆஃபீஸில் என்ன செஞ்சுப்பாங்க, தொழுகிறதுக்கு இடமா வச்சுப்பாங்க, அது பள்ளி அல்ல, அது முசல்லா. நினச்சா இன்னொரு இடமா என்ன செஞ்சிடலாம், அதை மாற்றிடலாம், வேறொரு ஆஃபீஸாக என்ன செஞ்சிடலாம், மாற்றிடலாம். அது பொதுமக்களுக்கு வக்ஃப் செய்யப்பட்டதும் அல்ல. பள்ளி என்றது 4 பேர் தொழுகிறதுக்கு உள்ளதில் பள்ளி, எல்லாரும் தொழுகிறதுக்கு அதுக்கு உரிமையும் அந்த இடத்துல எல்லாருக்கும் உரிமையும் என்ன செய்யணும், இருக்கணும். அதான் எல்லாருக்கான உரிமையும் அதில் என்ன செய்யணும், இருக்கணும். அப்படி இருந்தால் தான் அது பள்ளி வாயில். எனவே முசல்லாக்களிலும் ஏத்திகாஃப் என்ன செய்யுது, சரி வராது. அதாவது இப்போ ஏத்திகாஃப் என்றது பள்ளி வாயில்களில் ஜும்மா நடந்ததோ இல்லையோ எல்லா பள்ளி வாயில்களையும் ஏத்திகாஃப் இருக்கலாம். வீட்டில் ஏத்திகாஃப் என்றது பிழையான தவறான ஒரு நிலைப்பாடு.